அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் அதீம் என்ற அவனுடைய பெயரை குர்ஆனில் 9 இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். 9 இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அல் அதீம் என்று அல்லாஹ் அழைக்கின்றான். தனியாக எந்த ஒரு பெயரோடும் இணைக்காமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹாக்காவுடைய வசனத்தில், சூரத்துல் ஹாக்கா 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அதீம். நரகவாதிகளை பற்றி சொல்லும்போது அவர்கள் ஏன் நரகத்திலே இருக்கின்றார்கள் என்ற காரணத்தை அல்லாஹ் கூறும்போது அவர்கள் மகத்தான அல் அதீமான அந்த இறைவனை அவர்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். சூரத்துல் பக்கராவுடைய 255வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், மற்ற பெயரோடு அல்லாஹ் இணைத்து, வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா வஹுவல் அலியுல் அதீம். வானம் பூமிகளை நிர்வகிப்பது அவனுக்கு எந்த ஒரு சிரமமான காரியமும் இல்லை. ஏன்? வஹுவல் அலியுல் அதீம், அவன் உயர்வானவன், அவன் மகத்துவமிக்கவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். சூரத்து ஷூரா 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். அவனுக்கு தான் வானங்கள் பூமிகளில் உள்ள அனைத்தும் சொந்தமானது. வஹுவல் அலியுல் அதீம், அவன் யார்? அவன் உயர்வானவன், அவன் அல் அதீம் மகத்துவமிக்கவன். சூரத்துல் வாக்கிஆ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 74வது வசனத்தில் சொல்லுகின்றான், அல்லாஹ்வை புகழுமாறு, அந்த அல் அதீமை புகழுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அதீம். நபியே, துதிப்பீராக உங்களுடைய ரப்புடைய பெயரை. அவன் யார்? அவன் அல் அதீம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் அதீம் என்ற தன்மையை தனக்கு உரித்தானதாக குர்ஆனிலே பதிகின்றான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ், உள்ளத்தால் நேசத்தோடு சொல்லுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் தங்களுடைய ஹதீஸில் சொன்னார்கள் அல்லாஹுடைய இந்த பெயரை, கலிமதானி ஹஃபீஃபதானி, 2 வார்த்தைகள் லேசான வார்த்தைகள் நாவுக்கு சொல்லுவதற்கு, ஸகீலதானி ஃபில் மீசான், ஆனால் இந்த 2 வார்த்தைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற நன்மைகள் தராசில் மிக கனமானது. வ ஹபீபதானி இலர் ரஹ்மான், இந்த 2 வார்த்தைகளும் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது, மிக நேசத்துக்குரியது. அது என்ன வார்த்தைகள்? சுப்ஹானல்லாஹில் அதீம் வ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹில் அதீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. மகத்துவமிக்க இறைவன், எந்த குறையும் இல்லாத பரிசுத்தமானவன். புகழுக்குரிய இறைவன், எந்த குறையும் இல்லாத பரிசுத்தமானவன் என்ற வார்த்தைகள் இந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹில் அதீம், அல்லாஹ்வுடைய தன்மையாக அல் அதீம் என்ற பெயரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸில் சொன்னார்கள். இப்போ குர்ஆன் சுன்னாவில் அல்லாஹுடைய பெயராக, அல்லாஹுடைய பண்பின் பெயராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவது அல் அதீம் என்ற அவனுடைய தன்மையை. அல் அதீம் என்றால் மகத்துவம் என்று அர்த்தம், மகத்துவமிக்கவன் என்று அர்த்தம். அல்லாஹுவை அல் அதீமாக குறிப்பிடும் போது வஹுவ துல் அஸமதி வல் ஜலாலி ஃபி தாத்திஹி வ அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வஹுவ துல் அஸமதி வல் ஜலாலி ஃபி முல்கிஹி வ சுல்தானிஹி. அறிஞர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள், அல்லாஹுவை அல் அதீம் என்று குறிப்பிடும் போது அவன் மகத்துவமிக்கவன், கண்ணியமிக்கவன். எதிலெல்லாம்? அவனுடைய உள்ளமையிலும் அவன் தனக்கு குறிப்பிட்ட பெயர்கள் பண்புகளிலும் அவன் மகத்துவமானவன். அல்லாஹுடைய சில பெயர்கள் அவனுடைய எல்லா பெயர்களையும் சூழும். அப்படிப்பட்ட பெயர்களில் ஒன்றுதான் அல் அதீம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயர் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல் அதீம் மகத்துவமிக்கவன். அல்லாஹ்வுடைய மகத்துவம் அல்லாஹ்வுடைய உள்ளமையை சாரும். அல்லாஹ் மகத்துவமானவன். எதிலெல்லாம் அல்லாஹ் மகத்துவமானவன், அவனுடைய பெயர்கள் பண்புகள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அது எல்லாவற்றிலும் அல்லாஹ் மகத்துவமானவன். அல் முல்கவன், அவன் அரசன். அல் மாலிகவன், அவன் அரசாட்சியில் மகத்துவமானவன்.
அல் கதீர், அவன் அவன் அல் பாசித், அவன் அல் கஃபூர். இன்னும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவற்றையெல்லாம் சொன்னானோ அவை எல்லாவற்றிலும் அல்லாஹ் மகத்துவமானவன். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை யாரும் ஈடுகட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்தை நிர்வகிப்பதிலும், இந்த உலகத்தை நிர்வகிப்பது, இந்த உலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றலிலும், ஆட்சி செய்யக்கூடிய ஆற்றலிலும் அல்லாஹ் மகத்துவமானவன். இதைத்தான் அல் அதீம் என்று அல்லாஹ்வுடைய பெயர் குறிக்கிறது என்று நம்முடைய அறிஞர்கள் எமக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். அபுல் காசிம் அல் அஸ்பஹானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், அல் அஸமத்து சிஃபத்தும் மின் சிஃபாத்தில்லாஹி தஆலா. மகத்துவம் என்பது அல்லாஹ்வுடைய தன்மைகளில் ஒரு தன்மை. இது எந்த படைப்பையும் சாராது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளுக்கு மகத்துவத்தை படைத்திருக்கிறான். ஒருவரை கொண்டு மகத்துவம் அடைவார். சிலர் செல்வத்தை மகத்துவமாக கருதுவார்கள், அதில் உள்ளவர்களை மகத்துவமாக கருதுவார்கள். சிலர் சிறப்பை, கண்ணியத்தை மகத்துவமாக கருதுவார்கள். சிலர் கல்வியை மகத்துவமாக கருதுவார்கள். சிலர் ஆட்சியை மகத்துவமாக கருதுவார்கள். இப்படி படைப்புகள் தங்களுக்குள் சிலதை தேர்ந்தெடுத்து எந்த தன்மையை உரித்தானவராக அவர் இருக்கிறாரோ அதை கொண்டு அவரை மகத்துவப்படுத்துவார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மகத்துவத்திற்கும் சொந்தக்காரன். அவன்தான் எல்லா மகத்துவத்திற்கும் உரித்தாளன். அவனுடைய கண்ணியத்தை, அவனுடைய மகத்துவத்தை யாரும் ஈடுகட்ட முடியாது. எல்லாவற்றையும் உள்ளடக்கிய மகத்துவமாளன் அவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மகத்துவத்தை ஒருவர் அறிந்தவராக இருந்தால், உண்மையில் அறிந்தவராக இருந்தால், அவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கக்கூடிய வார்த்தைகளை பேச மாட்டார். அல்லாஹ் பொருந்தாத பாவங்களை செய்ய மாட்டார். அவர் நிலையாக இருப்பார் அல்லாஹ்வுடைய கட்டளையில் என்று அந்த அறிஞர் விளக்கம் சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உண்மையில் அறிந்த அடியாராக நாம் இருந்தால் ஒருபோதும் பாவங்கள் செய்வதிலிருந்து நாம் விலகியவராகவே வாழ்வோம். அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மகத்துவத்தை அறிந்தவர்களாக நாம் இருந்தால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறுபட்டு நடக்கும் போது அல்லாஹ்வை பயப்படுவோம். அல்லாஹ்வுடைய பார்வையின் மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி அவனுடைய பார்வைக்கு முன்னால் பாவம் செய்வார்? அல்லாஹ்வுடைய கேட்கும் ஆற்றலின் மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி அல்லாஹ் கேட்கும் போது தீய வார்த்தைகளை, தவறிய வார்த்தைகளை பேசுவார்? அல்லாஹ் என்னை சூழ்ந்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய சூழ்ந்திருக்கக்கூடிய ஆற்றலை அறியக்கூடிய ஒரு முஃமின் எப்படி அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லாஹ்வுடைய சூழல் தன் மீது இருக்கும் நிலையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறுபட்டு நடப்பார்? அதனால்தான் நம்முடைய முன்னாள் அறிஞர்களில் ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார், பாவங்களின் சிறுமையை பார்க்காதீர்கள், அதை எந்த மகத்துவமான இறைவனுக்கு முன்னால் செய்கிறீர்கள் என்று பாருங்கள் என்று. பாவங்களின் சிறுமை அது பாவம்தானே என்று பார்க்காதீர்கள், அந்த பாவத்தை எந்த மகத்துவமானவனுக்கு முன்னால் நீங்கள் மாறுபட்டு நடக்கிறீர்கள் என்று பாருங்கள் என்று சொல்லுவார். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அளக்க முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் அவ்வளவு மகத்துவம் மிக்கவன். அல்லாஹ் அல் அதீம், எல்லாவற்றிலும் அவன் அல் அதீம். படைப்பதில் அவன் அல் அதீம், பரிபாலிப்பதில் அவன் அல் அதீம், ரிஸ்கை வழங்குவதில் அவன் அல் அதீம். அந்த மகத்துவத்தை அளக்க முடியாது. இப்படி அல்லாஹ்வுடைய பெயர்கள், பண்புகள் எல்லாவற்றையும் இது சூழும்.